ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வியூஸ் ஆஃப் தி வின் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கான ஒரு அப்டேட் தான். சும்மா சின்ன அப்டேட்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய அப்டேட்டே பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களே தப்னையில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சேனலுக்காக Insta360 X4 Air வாங்கியிருக்கோம். இது வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு 8 months முன்னாடி தான் லான்ச் ஆச்சு. X5க்கு அப்புறம்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட்டை நான் அமேசான் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. ஸோ ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினால நான் அவங்களே டெலிவரி பாயை ஓப்பன் பண்ணி உள்ள எல்லாம் கரெக்டாக ஸ்க்ராச்சஸ் ஏதாவது டேமேஜ் பீஸாக இருக்கலாம், அதனால அவங்க வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பண்ணாங்க. ஸோ இப்போ உங்களுக்காக நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன், வாங்க அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதுதான் நம்ம Insta360 X4 Air. இது வந்து 8K ரெசல்யூஷன் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணோம். இது ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா இருக்கும். Insta360 X4 இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமராவோட அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கேமராவை பற்றி சொல்லணும்னா, இது வந்து 360 டிகிரி வீடியோ எடுக்கும். இதில் சிங்கிள் லென்ஸ் இருக்கும். இது ஆக்ஷன் கேமராவும் ஒன்று தான், 360 ஒன்று தான். இப்போ நம்ம ஆக்ஷன் கேமரா மட்டும் வாங்கணும்னா நம்ம ஃப்ரண்டோட வியூ மட்டும் தான் எடுக்க முடியும். அதாவது கேமரா எந்த பக்கம் பார்த்துருக்கோ அந்த பக்கம் மட்டும் தான் வீடியோ எடுக்க முடியும். இதே நீங்கள் 360னா நீங்கள் இப்படி இந்த மாதிரி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே 360 ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, 360ல் எடுத்த வீடியோஸ். இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆக்டிவ் HDR வீடியோ மோட் இருக்குது. நம்ம ஆன் பண்ணுறோன்னா ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது லெஸ் வெயிட்னு சொல்கிறாங்க, 165 கிராம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவே எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாடலெல்லாம் வெயிட் ஜாஸ்தியாமா, இதுதான் லெஸ் வெயிட்னு சொல்கிறாங்க. பட் இதுவே எனக்கு ஒரு மாதிரி வெயிட் ஃபுல்லாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. வெயிட்டு ஓரளவுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டச் ரீப்ளேசபிள் லென்ஸ். இதுதான் இந்த மாடலோட, இதுவும் X4 Airம் X5ல இருக்கிற மாடலும் வந்து இந்த லென்ஸ் சப்போஸ் நம்ம இங்கே பைக்கில் போகும்போது ஏதாவது ஒரு சின்ன கல் ஏதாவது லென்ஸில் போட்டு லென்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற மாடலெல்லாம் நம்ம வந்து இதை ஃபுல்லாக கேமராவை மாற்றி தான் ஆகணும். இதே நம்ம இந்த மாடலில் வந்து லென்ஸ் லைட்டாக கிராக் ஆனாலும் சரி, இல்லை உடஞ்சாலும் சரி, நம்ம இதுக்குன்னு தனியாக ரீப்ளேஸ்மெண்ட் கிட் ஒன்று இருக்குது, நம்ம வீட்லேயே மாட்டிக்கலாம். அது நம்ம Insta360 அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்குது. நான் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் செக் பண்ணி பார்த்தேன், பட் அதில் இல்லை. இது வந்து இது ரேட் எவ்வளோன்னு தெரில. நான் அதை செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் தரேன். இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரீப்ளேசபிள் லென்ஸு. இப்போ நம்ம 50,000 கொடுத்து நம்ம கேமரா வாங்குகிறோம். அது வந்து இப்போ லென்ஸ் உடஞ்சிருச்சுன்னா அதை மாற்ற முடியலன்னா புது கேமரா தான் வாங்கணும். இப்போ நம்ம வாரண்ட்டி இருக்கும்போது சேஞ்ச் பண்ணலாம், வாரண்ட்டி முடிஞ்சிருச்சுன்னா அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இருக்கிற மாடலில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பட்டன் இருக்கும். ஒன்று வந்து பேக் பட்டன், இன்னொன்று மல்டி டாஸ்கிங் பட்டன், நம்ம ஃபோன்லலாம் பண்ணுவோம்ல அந்த பட்டன் இருந்துச்சு. இப்போ வந்து சிங்கிள், இந்த மாடலில் மட்டும் சிங்கிள். X5ல வந்து 2 பட்டன் இருக்குது. இது சிங்கிள் ஷட்டர் பட்டன் மாதிரி இருக்குது. தென் இதில் பார்த்தீங்கன்னா இது குயிக் ஆக்சஸ் பட்டனை. இதில் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு வீடியோ எடுக்கிறக்கா, இல்லை 360லேருந்து ஃப்ரண்ட் வியூ கேமராவுக்கு மட்டும் மாற்றலாம், சிங்கிள் லென்ஸுக்கு மாற்றலாமான்னு இருக்குது. நிறையா கஸ்டமைசேஷன் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்த ரிவ்யூவில் சொல்கிறேன். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரிக்குள்ளே தான் நம்ம வந்து SD கார்டு போட முடியும். அதே ஸ்லாட்டில் தான் நம்ம SD கார்டு போடலாம். இங்கே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 பக்கமும் இருக்குது, சைட்லேயே இருக்குது, ஃப்ரண்ட்லேயே இருக்குது. மொத்தம் 4 பக்கமும் மைக் இருக்குது. நம்ம 360 ஆங்கிள் எடுக்கும் போது 4 பக்கமும் ஆடியோ கேப்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை ரிவ்யூவில் தான் சொல்ல முடியும். இப்போ இதை வந்து ஜஸ்ட் இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான். ஸோ நம்ம சேனலுக்காக, நம்மளோட வீடியோவுக்காக இந்த கேமரா வாங்கியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இதை யூஸ் பண்ணி நிறையா வீடியோஸ் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவேன். ஸோ மறக்காமல் அதையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இன்ஸ்டாகிராம் சேனல். அதை மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோட சேனலோட பயோலையும் இருக்குது. ஸோ
அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் போன 2 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து வியூஸ் அவ்வளோக்கும் போகல. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த மாதம் ஒரு பெரிய அப்டேட்டோட ஒரு வீடியோ வரும். அது போகிறதுக்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ வெயிட் ஃபார் தட் வீடியோ. ஏன்னா அது வந்து அதை நான் இப்போ வந்து ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ இன்னும் நிறைய நாள் இருக்குது. இன்னைக்கு தேதி எத்தனை, 17 ஆச்சு. அது 14 ஆர் 15 நான் உங்களுக்கு 10க்குள்ளே அந்த அப்டேட் வந்துடும். ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், டாட்டா பாய் பாய்.